பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா உபகுழு இன்று கொழும்பு வரவுள்ள நிலையில் அது தொடர்பில் சில அதிர்ச்சி செய்திகள் வெளியாகியுள்ளன. சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐநா உபகுழு முதல் முறையாக இன்று ஸ்ரீலங்காவுக்குள் வரவுள்ளது. இந்த குழு எதிர்வரும் 12ஆம் தேதி வரை ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்து ஆய்வுகளையும் நடத்தவுள்ளது. இந்த குழு நுழைந்து பார்வையிட கோரப்பட்ட இடங்கள் தொடர்பாக கருத்து வெளியிடுவதற்கு சித்திரவதைகளுக்கு எதிரான ஐநா உபகுழுவின் மனித உரிமைகள் அதிகாரி ஆர்மென் அவரியான்ஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுவரை பயணம் தொடங்கப்படவில்லை. இந்த பயணம் தொடர்பாக எந்த தகவலையும் வழங்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. சித்திரவதைகளுக்கு எதிரான உபகுழுவின் பணி ரகசியத்தன்மை கொள்கையின் அடிப்படையில் வழிநடத்தப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனினும் நீதித்துறை ஆணைக்குழு உட்பட அனைத்து இடங்களும் ஐநா குழுவை எந்தவொரு அரசாங்கமும் அனுமதிக்க வேண்டும் என்பது விதிமுறையாகும் என்றும் ஆர்மென் அவரியான்ஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்களுக்குள் நுழைந்து பார்வையிடுவதற்கு ஐநா நிபுணர் குழு முயற்சிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.